பொதுவாகவே நவம்பர் டிசம்பர் மாதங்கள் வந்துருச்சுன்னா ஒரு சில பேரை கையில பிடிக்க முடியாது. அதுவும் குறிப்பாக இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், இவங்களெல்லாம் கையில பிடிக்கவே முடியாது. இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டா போதும் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த 2 மாசம் வந்துருச்சுன்னா இந்த 2 சின்ராசுகளையும் கையில பிடிக்க முடியாது. இந்த 2 சின்ராசுகள் இல்லாம இன்னும் சில அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் உடனடியாக, ஏன்னா மழை வருது, மழை பெய்யும் பொழுது மக்கள் கஷ்டப்படுவாங்க, அதை உடனடியாக களத்தில் இறங்கி நாங்கள் சரி பண்ண போகிறோம், மழை வெள்ளம் எங்கும் தேங்காத அளவிற்கு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வாயில வட சொல்லுவாங்க. ஆனால் நேரில் போய் பார்த்தீங்கன்னா எதுக்கு போவாங்க? இப்போ முதலமைச்சர் ஆய்வு, இப்போ 2 நாளாக அப்படி தான் ஊட்டிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் நேரடியாக போய் ஆய்வு செய்தார், துணை முதலமைச்சர் நேரடியாக போய் ஆய்வு செய்தார். ஆய்வு செய்ய போனீங்களே, ஆய்வின் முடிவில் என்ன சொன்னீங்க? என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? ஆய்வு செய்து என்ன அறிக்கை கொடுத்துருங்க? இதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆய்வு செய்ய போனாங்க அப்படின்னு செய்தி வருது, ஆனால் உண்மையிலுமே அங்கே போகிறது எதுக்கு தெரியுமில்ல? போட்டோ ஷூட் எடுத்து அவங்களுடைய விளம்பரத்தை, அவங்க கட்சியினுடைய விளம்பரத்தை அவங்க மெருகேற்றுவதற்கு, இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் வேகமாக சென்றடைவதற்கு போட்டோ ஷூட் நடத்துகிற வேலையை தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அனைத்துறவுகளுக்கும் அசுரனின் வணக்கம். மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின், இந்த பக்கம் பொன்முடி, அந்த பக்கம் இன்னும் சில அமைச்சர்கள் கே நேரு உட்பட எல்லோரும் களத்தில் தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? மழை வெள்ள பாதிப்புகள்ல இருந்து மக்களை மீட்டு கொண்டு வருவதற்காக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போடுறாங்க. ஆனால் முதலமைச்சர் போன இடமோ அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போன இடமோ தண்ணி தேங்கி நின்று மழை நின்ன இடங்களில் போய் பார்க்குறாங்க. ஏன் மழை பெய்யும் பொழுது உங்களால் போக முடியல? அப்புறம் எதுக்கு ரெயின் கோட்டு போட்டுக்கிட்டு நாடகம் போடணும்? மழையே பெய்யாது, மேலே கொடையை பிடிச்சிருப்பாங்க, ஒரு துண்டு ஒரு சொட்டு கூட நனையாது, சட்டை ஒரு சொட்டு கூட வேட்டி நனையாது. ஆனால் கொடையை பிடிச்சிக்கிட்டு ரெயின் கோட்டு போட்டுக்கிட்டு நேரடியாக களத்தில் போய் ஆய்வு செய்து என்னத்தை சாதிச்சிங்க? ஆய்வுங்கிற பேரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதலமைச்சர் இப்போ நேராக போய் ஆய்வுக்கு போகிறாரு. இந்த இடத்துல வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது, இந்த இடத்துல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துல மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துருச்சு, இந்த இடத்துல அத்தியாவசிய பொருள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இப்படி ஏதாவது டேட்டா எடுத்திருக்கீங்களான்னா அது இல்லை. துணை முதலமைச்சர் போனார், அவர் போய் எங்களுக்கு கை காட்டுற மாதிரி இப்படி ஒரு ஃபோட்டோ, அது இப்படி கை காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, இதெல்லாம் பார்த்து நாங்கள் நம்பிடணும் திமுக சென்னையை வெள்ளத்திலிருந்து மீட்டுருச்சு. அதில் நிறைய பேர் எழுதுறான், சென்னை பெருவெள்ளம், சென்னையில் பெருவெள்ளம் வராமல் எல்லா தண்ணியும் வடிஞ்சிருச்சு, சென்னையில் ஒரு இடத்துல கூட தண்ணி நிற்கல, அந்த அளவுக்கு திராவிட மாடல் இளவு, இந்த இளவுகள் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சமூக வலைதளத்தில் திமுக காரனே எழுதிக்கும். அது அதிமுக காரனோ இல்லை மற்ற கட்சிக்காரர்களோ அல்லது எதிர்கட்சிகளோ இல்லை பொதுமக்களோ சொல்ல மாட்டாங்க. திமுக நல்லா வேலை செஞ்சிருச்சுங்க, மழை ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காத அளவுக்கு திமுக அரசாங்கம் வடிகால்களை போட்டு 4000 கோடியை ஒயிட் வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க, தண்ணியெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு மக்கள் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் தண்ணி அங்கே நிற்குதுன்னு. அப்புறம் ஏன் சென்னையில் இந்த தடவை தண்ணி நிற்கல? இப்பயும் இந்த காணொலியில் கீழே கமெண்ட்ல எழுதுவாங்க, நீ உனக்கு தெரியுமா சென்னையில் பாரு இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே தண்ணி நிற்கல. ஏய், மழை அங்கேயே பெய்யலடா. மழை பெஞ்சது அதிகமாக பாதிப்புக்குள்ளானது புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர், இந்த பக்கம் தான் மழையினுடைய பாதிப்பு அதிகம். சென்னையில் தண்ணி நிற்கல பார்த்தீங்களா? சென்னை மட்டும்தான் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் இருக்கா? அங்கே தண்ணி நின்னா மட்டும்தான் தமிழ்நாட்டு முழுக்க தண்ணி நின்னதா அர்த்தமா? போய் பாருங்கடா. உங்க ஐயா இன்னைக்கு போயிருக்காரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல்ல, அவர் இன்னைக்கு ஆய்வுக்கு போயிருக்காரு. காலையில் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு, சாயங்காலம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. ஆய்வு பண்ணி என்ன பண்ண போறீங்க? விழுப்புரத்தில். சரி, விழுப்புரத்தில் மழை பெஞ்சிருச்சு, இது எதிர்பார்க்காத மழை. ஏன்னா புயல் அது வலுவிழக்குமா அல்லது வலுவாகுமா, அது காற்றழுத்த தாழ்வுநிலையிலிருந்து புயலாக மாறுமா மாறாதா, இப்படி பல சிக்கல் இருந்துச்சு. ஒருவேளை அது புயலாக மாறினாலும் என்ன செய்யலான்னு தற்காப்பு நடவடிக்கை திமுக அரசாங்கம் என்ன எடுத்துருக்கு? ஒரு மழை வரப்போகுது, ஒரு பெரிய புயல் பாதிப்பு வரப்போகுது, எந்த பக்கம் பாதிப்பு வரும்னு தெரியல அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பேரிடர் மீட்பு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கீங்க குழுவுன்னு. அந்த பேரிடர் மீட்பு குழு மூலியமாக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை திமுக செஞ்சிருக்கு? ஐயா ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு? உதயநிதி ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு? அதை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க விழுப்புரத்தில், அதுவும் குறிப்பாக விழுப்புரம், விக்கிரவாண்டி அந்த பகுதியெல்லாம் தண்ணி நிற்குது. உண்மையிலுமே அங்கே பேருந்து நிலையம் கட்டியிருக்கிறாங்க. நீங்க அந்த காட்சிகளை பாருங்க. உண்மையிலுமே நான் அதை பார்த்தோன்னு என்ன நினைச்சேன்னா, விழுப்புரத்தில் புதிதாக ஏதோ போட்டெல்லாம் கொண்டு நிறுத்துறதுக்காக, படகுகளை கொண்டு நிறுத்துவதற்காக ஒரு மைதானத்தை தயார் பண்ணி ஒரு இது அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சேன். அதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. பேருந்து நிலையம் அது கரெக்டாக பாருங்க, சாலையில் எந்த தண்ணியுமே இல்லை, பேருந்து நிலையத்தில் இவ்வளவு தண்ணி. அப்போ அந்த கட்டமைப்பு நீ எவ்வளவு நல்லா பண்ணி வச்சிருப்பீங்க? பேருந்து நிலையத்துக்குள்ள தண்ணி நிற்கிற அளவிற்கு சாலை மேடாக இருக்குது, இங்கிட்டு பள்ளத்தில் பேருந்து நிலையம் இருக்குன்னா இதுதான் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? இப்படித்தான் ஒரு கட்டமைப்பீங்களா? ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகர், அந்த மாவட்டத்தினுடைய தலைமை பேருந்து நிறுத்தம், அதுல கருணாநிதியோட பேரு, மு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு பேருந்து நிறுத்தம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. அந்த நினைவு பேருந்து நிறுத்தத்தில் தண்ணி நிற்கிது. ஆனால் பேருந்து நிறுத்தத்தில் தண்ணி நிற்கிறது இருக்கட்டுங்க, இப்போ விழுப்புரத்தில் அதிகமாக மழை பெஞ்சிருச்சு, வரலாறு காணாத மழை, கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு, அதனால விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் தண்ணி நிற்கிது.
கோபாலபுரத்து வீட்டில் ஏன் தண்ணி நிற்குது? கருணாநிதி பேர் வச்சதுக்காக கருணாநிதியினுடைய பேருந்து நிறுத்தத்தில் தண்ணி நிற்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் கருணாநிதி வீட்டிலே தண்ணி நின்றுச்சு. அதையே திமுக ஒழுங்காக செய்யலை. அதையே ஒழுங்காக இவங்களால சரிப்படுத்த முடியல. தலைமைச் செயலகத்தில் கிட்டத்தட்ட ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய வீட்டு வாசல்ல அவ்வளவு தண்ணி தேங்கி நிற்குது கோபாலபுரத்தில். அதையே சரி செய்ய முடியாத இந்த நபர்கள் ஐயா மு.க. ஸ்டாலின், அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அங்கே இருக்கிற மேயர் பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து வார்டு கவுன்சிலர் இருந்து எல்லாரும் இதையே சரி பண்ண முடியல. நீங்க எப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களை பாதுகாப்பீங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வீடுகளை நீங்க எப்படி பாதுகாப்பீங்க? அவங்களுடைய உடைமைகளை எப்படி பாதுகாப்பீங்க? அவங்களுடைய அத்தியாவசிய தேவை பொருட்களை எப்படி நீங்க பாதுகாப்பீங்க? அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இப்போ இன்னைக்கு விழுப்புரத்துக்கு ஆய்வுக்கு போயிருக்காரு, நாளைக்கு கள்ளக்குறிச்சிக்கு போவாரு, நாளானிக்கு வந்து விக்கிரவாண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி வருவார். ஏன்னா விளம்பரப்படுத்துவதற்கு போட்டோ பத்தல. இந்த போட்டோ பைத்தியங்க இருக்குதுல்ல, இந்த போட்டோ பைத்தியங்கள் முதல்ல தமிழ்நாட்டை மீட்டா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இதை நாங்கள் விமர்சனமா வைக்கிறோம். இது எப்போ பார்த்தாலும் குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. யாரு? திமுகவுடைய கழக உடன்பிறப்புகள் கிளம்பி வருவாங்க. வந்து என்னதான் பண்ண முடியுங்க? அது நேற்று டிபேட்ல ஒருத்தர் பேசுறாருங்க சன் நியூஸ்ல, நெறியாளர். அவர் சொல்றாரு மழை பெஞ்சா தண்ணி நிக்க தானே செய்யும். ஆமா, மழை பெஞ்சா தண்ணி நிக்க தான் செய்யும். அப்புறம் என்ன, மழை பெஞ்சா மழைன்றதுக்கு பதிலாக இது புயல் வந்துருச்சு அப்படின்னா கீழே இருக்க தண்ணி எல்லாம் மேலே உறிஞ்சிக்கிட்டு போயிருமா? இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வறண்டு போயிருமா? பாலைவனமாக மாறிடுமா? மழை பெஞ்சா தண்ணி நிக்க தான்டா செய்யும். கூமுட்டை அந்த மழை நீரை தேங்க விடாமல் தடுப்பதற்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கு தான் நீங்க 4000 கோடி பேக்கேஜ் சென்னையில் ஒதுக்குனீங்க. சென்னைக்கு மட்டும் 4000 கோடி ஒதுக்கிய நீங்கள் நீர் வடிகாலுக்காக தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு நிதியை ஒதுக்கியிருக்கீங்க? இந்த நிதிநிலை அறிக்கையில், கடந்த ஆண்டு கொடுத்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுக்க நீர் வடிகாலுக்காக நாங்கள் இவ்வளவு தொகையை ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? அது எங்கெங்கெல்லாம் செலவு செஞ்சிருக்கீங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? எந்த உள்கட்டமைப்பும் எந்த மாவட்டத்திலையும் பார்க்கல. சென்னையிலையும் முழுசா 4000 கோடியை போட்டு செலவு செய்யல. அதை நான் சொல்லல, அமைச்சர் கே.என். நேருவே சொல்றாரு. அதுல கிட்டத்தட்ட 2000 கோடி தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் 2000 கோடி நாங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு அண்ணன் கே.என். நேருவே சொல்றாரு. அப்ப அங்கேயும் வேலை முழு பெறல, அங்கே வேலையை முழுசா முடிக்கல. ஆனா 98 விழுக்காடு முடிஞ்சிருச்சுங்க, 97 விழுக்காடு முடிஞ்சிருச்சுங்க, 96 விழுக்காடு முடிஞ்சிருச்சுங்க. வாயை திறந்த பொய்யை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களோ முதலமைச்சரோ அங்க இருக்கிற மேயரோ யாரும் வாயை திறந்த பொய்யை தவிர வேற எதுவும் பேச மாட்டீங்களா? இல்ல வீட்டுல இருந்து கிளம்பி வரும் பொழுதே இப்ப இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் ஆய்வுக்கு போறாரு. அம்மா துர்கா ஸ்டாலின் அவங்க அரசியல்ல கிடையாது, அவங்கள விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவ்வளவு மழையிலையும் விடாத மழையிலையும் பெஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த மழையிலையும் கோயிலில் போய் தரிசனம் பண்ணாங்க. அப்படி ஏதாவது கோயிலில் போய் சத்தியம் பண்ணிட்டு வரீங்களா திமுக காரங்க? வாயை திறந்தா நாங்கள் பொய்யை மட்டும் தான் பேசுவோம், எல்லாத்தையும் பொய்யா தான் அறிக்கையை கொடுப்போம் அப்படின்னு எதுவும் நேர்த்தி கடன் எதுவும் இருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தயவுசெய்து சொல்லிருங்க. உங்கள்கிட்ட யாரும் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர், அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நீங்க செய்யலன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்குறாங்க. பதில் சொல்ல தெரியணும்ல. அவர் உண்மை என்னன்னா, மாநிலத்தின் முதலமைச்சருக்கு பதில் சொல்ல தெரியாது. அவருக்கு ஏதாவது எழுதி கொடுத்து நீங்கள் இதை படிச்சுட்டு வாங்க அப்படின்னா, இந்த 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு மனப்பாட பாடம் கொடுப்பாங்க. மனப்பாட பாடம் எழுதி கொடுப்பாங்க. நோட்டில் எழுதிட்டு போ, வீட்டில் போய் படிச்சுட்டு நாளைக்கு வந்து இதை அப்படியே ஒப்பிக்கணும் அப்படின்னு மனப்பாட பாடம் கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி மனப்பாட பாடம் கொடுத்தா ஐயா ஸ்டாலின் சூப்பராக பேசுவாப்ல. அவர்கிட்ட நீங்கள் கேள்வியே கேட்க தேவையில்ல. அதாவது இப்போ ஒரு கேள்வி, ஐயா அதி கனமழை பெஞ்சிருக்குது, இதில் வந்து அரசினுடைய எச்சரிக்கை நடவடிக்கையை என்ன எடுத்திருக்கீங்க? இது கேள்வி. அதில் நீங்கள் ஐயா அதிகனமழை அப்படிங்கிறத பதில சொல்ல ஆரம்பிச்சிருவார். படப்படன்னு அது மழை வெள்ளத்திற்காக தடுப்பு நடவடிக்கையாக 4000 கோடியை ஒதுக்கி அதை 4000 கோடியில் வந்து அங்கே நீர் வடிகாலை வச்சு அதை நீர் வடிகாலில் இருந்து தண்ணியெல்லாம் வெளியேற அளவுக்கு மோட்டார் பம்புகளை நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டாவது கேள்வி வரும் அடுத்து, ஐயா அந்த மோட்டார் பம்புகள்லாம் வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் இல்லையே, பத்தலைன்னு சொல்கிறாங்களே, தண்ணி இன்னும் தேங்கி நிற்குதுன்னு சொல்கிறாங்களே, இந்த கேள்வி. அப்போ அடுத்த கேள்வியில் முதல்ல ஐயா இந்த மோட்டார் பம்பு மோட்டார் பம்பு வந்து நாங்கள் அதிக அளவில் வாங்கியிருக்கிறோம், மேற்கொண்டு படகுகள் சொல்லியிருக்கிறோம், அந்த படகுகள்லாம் கிளம்பி வரும், தண்ணி எந்த இடத்துலையும் நிற்காது, மக்கள் எந்த இடத்துலையும் பாதிப்புக்கு உள்ளாக்க மாட்டாங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து திமுக அரசை வந்து குறை சொல்வதற்காக சில பேர் வந்து அரசியலுக்காக பேசுவார்கள் அப்படின்னு சூப்பராக பேசுவார்கள். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நல்லா மெய் செலுத்து போயிருக்காங்க. கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பதில சொல்றாரு. அப்படி ஒரு நல்ல படிப்பாளி, நல்ல ஒரு அறிவாளி ஐயா மு.க. ஸ்டாலின். அவரை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு அவர் போய் கேள்வி கேட்டால் பதில் சொல்றாரு. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாங்கள் வந்து ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். எது குழியில் தள்ளுற வேலை தானே? எல்லாத்தையும் கொண்டு போய் குழியில் அதில் பாதாளத்தில் தள்ளி விட்டு எல்லாரையும் சமாதி கட்டி எல்லாத்தையும் உள்ள வச்சு மூடுற வேலை. அந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் உங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற மற்ற மாநில மக்களுக்கும் மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்றவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சவக்குழி கட்டுற வேலை தான் திமுக செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஆய்வுக்கு போனீங்களே, இதே மேயர் பிரியா அவங்க போனாங்க. அவங்க கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் போனாங்க. போய் வெளிநாடுகளில் கழிவு நீரை எப்படி சுத்திகரிக்கிறாங்க, வெளிநாடுகளில் எப்படி வந்து இந்த நீர் வழித்தடத்தை பாதுகாக்கிறாங்க, எப்படி எல்லாம் அங்கே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸை எப்படி நம்ம தரமாக கொடுக்க முடியும், இதெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம், நாங்கள் போய் அதை பார்த்துட்டு வர போகிறோம், பார்வையிட போகிறோம் அப்படின்ட்டு போனாங்களே. போயிட்டு வந்து இதுவரை ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் இருக்கிறது போல ட்ரைனேஜ் வசதி நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். இங்கே கழிவு நீர்களை சுத்திகரிக்கிறது இப்படி சுத்திகரிக்கிறாங்க, அது போல் நாங்கள் இங்கே சுத்திகரிக்கிறோம். இங்கே குப்பைகளை இப்படி மக்க வச்சு
அதிலிருந்து பயோகேஸ் எடுக்கிறாங்க. அந்த நாடுகளை பார்த்து நாங்கள் அதை தமிழ்நாட்டில் பின்பற்றோம். ஏதாவது ஒரு துறை, ஒரு நடவடிக்கை இந்த தமிழ்நாடு அரசாங்கமோ திமுகவோ செஞ்சிருக்கா? எதுவுமே செய்யல. வெற்று பந்தா விளம்பரம். வெளிநாடுகளுக்கு போய் பார்த்துட்டு வர்றாங்க. நீங்க இன்ப சுற்றுலா போறதுக்கு, நீங்க போய் அந்த நாட்டை சுத்தி பார்க்கறதுக்கு, உங்களுக்கு ஓய்வு நேரத்துக்கு கிடைக்கிறப்ப நீங்க அங்க போயிட்டு வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை செய்வது போல எதுக்கு இந்த நாடகம், எதுக்கு இந்த நடிப்பு? இப்ப விழுப்புரம் மாவட்டம் ஒட்டுமொத்தமாக நீர்ல மூழ்கி இருக்கு. இந்த நீரை அப்புறப்படுத்துறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? சென்னையில் நின்றுச்சு, நீங்கள் உடனே நீக்கிறீங்க. சென்னையில் இருந்துச்சு மோட்டரெல்லாம் போட்டு அடித்து நவுத்தி வெளியில் எடுத்து விட்றீங்க. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விக்கிரவாண்டி இந்த பகுதிகளில் இன்னைக்கு காலையிலையும் அப்படியே தான் இருக்குது. தண்ணி அப்படியே தான் நிற்கிது. அதில் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. விழுப்புரத்தில் இருந்து சென்னைக்கு போகிறது, சென்னையிலேருந்து தென் தமிழ்நாட்டுக்கு வர்றது, இப்படி எல்லா ரயில்களும் ரத்து செய்யப்பட்டு, அதுவும் இன்னைக்கு இப்போ பம்பை ஆற்றுல தண்ணியினுடைய அளவு, வெள்ளத்தினுடைய அளவு, அந்த போகிற வேகம் வந்து குறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால 10 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு செய்தியை இன்னைக்கு தான் போடுறீங்க. இப்போ 2 நாள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அந்த நீர் எப்போ வடியும்? அதுக்கான நடவடிக்கை என்ன? போர்க்கால அடிப்படையில் என்ன நடவடிக்கை என்ன நீங்கள் எடுத்திருக்கீங்க? பேரிடர் மீட்புக்குழு வந்திருக்கா? பத்திரிகையில் செய்தி வருதுங்க, சென்னையில் வெள்ளம் பாதிப்பு இல்லை, மழைநீர் பாதிப்பு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேட்டி. அதை வந்து நாங்கள் திறம்பட செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு பேட்டி. அதே செய்தித்தாளில் இன்னொரு பக்கத்தில் மழைநீர் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு மத்திய அரசு குழுவை உடனடியாக அனுப்புறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு. ஒன்று பாதிப்புன்னு சொல்லு, இல்லை பாதிப்பு இல்லைன்னு சொல்லு. பக்கத்தில் பாதிப்பே இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு பேட்டி அளித்து விட்டார் முதலமைச்சர், எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறீங்க. அடுத்த பக்கத்தில் பார்த்தா இதுக்காக ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பேரிடர் மீட்புக்காக உடனடியாக எங்களுக்கு நிதி வேணும், இவங்களுக்கு பணம் வேணும், இப்போ நிதியை போட்டு வசூலை போடணும். இவர்கள்ட்ட இருக்கிற நிதிகளை செலவு செய்ய மாட்டாங்க. உங்கள் அப்பா சிலைக்கு அங்கங்கே தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் செலவைக்கிறதுக்கு திமுக கிட்ட காசு இருக்கும். உங்களுக்கு இளைஞரணி மாநாடு போட்டு அந்த இளைஞரணி மாநாட்டில் 5 லட்சம் பேருக்கு சோறு சமைச்சு போட்டு கறி விருந்து வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட திமுக கிட்ட காசு இருக்கும். ஆனால் வெள்ள பாதிப்புன்னு வரும்பொழுது அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல், அன்றைக்கு அரிசி பருப்பு எல்லாம் தண்ணியில் நனைஞ்சு போய் வேற வழி இல்லாமல் தெருவில் வந்து நிற்கும் பொழுது அவங்களுக்கு திமுக செய்ய முடியாதா? செய்ய முடியும். ஏன் செய்ய மாட்டான்? அவனுக்கு செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. இதில் நிறைய பேர் அரசியல் கட்சிகள்லாம் வந்து உதவணும், அரசியல் கட்சிகளில் எல்லா கட்சிகளும் உதவத்தான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திமுக என்ன செஞ்சது? ஏன் திமுகவால் செய்ய முடியல? ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, ஒட்டுமொத்த பொருளாதார வலிமையும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, ஒட்டுமொத்த அதிகாரிகளும் உங்க கூட தான் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த ஆட்சி அமைப்புகளும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நடவடிக்கை எடுக்கணும்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். வெள்ளத்தை உடனடியாக அந்த நீரை அப்புறப்படுத்துறது, உடனடியாக அங்கே வந்து வேலைகளை செய்கிறது, இதை செய்யலாம். குடியிருப்புகளுக்குள்ள போயிருச்சுங்க, நீங்கள் ஆற்றுல போகிற தண்ணியோ இல்லை வயலில் நிற்கிற தண்ணியவோ அதில் வர்ற பாதிப்பு, சேதம் இதெல்லாம் நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அவன் இருப்பிடம் இல்லை. அதில் ஐயா பொன்முடி போய் ஒருத்தர் அந்த மக்கள்கிட்ட போய் விழுப்புரத்தில் பேசிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, குறவர் மக்கள் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வீடே இல்லை. அதாவது நிறைய பேர் வீட்டில் தண்ணி இருக்குதுங்கிறான், எங்களுக்கு வீடே இல்லை, நாங்கள் எங்கே போய் படுக்கிறது? நாங்கள் சாலை ஓரங்களில் படுத்துருக்கிறோம், எங்களுக்கு வீடே இல்லை, முதல்ல வீட்டை கட்டி கொடுங்க. ஆனால் பாருங்க, திராவிட மாடல் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இதே ஒரு குறவர் என பெண் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்கன்னு சேகர்பாபு பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சாரு. அப்புறமேட்டு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. அந்த வீடு கால் நீட்டுற அளவுக்கு கூட இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா குற்றச்சாட்டு வச்சது. இவங்களுடைய நடவடிக்கை பாருங்க, இது எல்லாமே விளம்பரம். அந்த அம்மாவை கோயிலுக்குள்ளே விடமாட்டேன், அங்கே உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொன்னது விளம்பரத்துக்காக. அங்கே சேகர்பாபு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சது ஃபோட்டோ ஷூட் விளம்பரத்துக்காக. அவங்களுக்கு வீடு இல்லைன்னு திருப்பி பிஹைண்ட் ரூட்ஸில் பேச வச்சது விளம்பரத்துக்காக. அந்த பிஹைண்ட் ரூட்ஸ் பேட்டியை பார்த்து மனம் நொந்து உடனடியாக அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி மு க ஸ்டாலின் நேரில் கூப்பிட்டு பேசினாரு அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக. அதுலேயும் ஒரு விளம்பரம். அப்புறம் வீடு கட்டி கொடுத்தது, அந்த அம்மாவை பேட்டி எடுத்து போட்டது, இதுவும் ஒரு விளம்பரம். அதுக்கப்புறம் அந்த வீடு சரியில்லைன்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு வேற இடத்துக்கு போகிறது, அடுத்த குறவர் சமுதாயத்தை சார்ந்த வேறு மக்களை போய் பார்க்கறது, இது முழுக்க எல்லாமே விளம்பரம் தான். அப்படி விளம்பரப்படுத்தலான்னு பொன்முடி கேட்கிறாரு. அப்போ பொன்முடியை பார்த்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வீடே இல்லை அப்படின்னு. அதுல ஒருத்தர் குறுக்க பேசினாருன்னு சகிப்புத்தன்மை கொஞ்சம் கூட இல்லை. இவரெல்லாம் எப்படி அமைச்சரானாருன்னே தெரியல. இவரெல்லாம் நம்பி இந்த மோரக்கட்டைக்கெல்லாம் யார் ஓட்டு போட்டா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. மக்கள் பாவம், மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கேட்குறாங்க, ஒரு பதிலை சொல்லலாம். ஐயா நாங்கள் வீடு கட்டித்தரங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கொஞ்சம் இருங்க. முதலமைச்சர் வீடியோ காலில் பேசிட்டு இருக்காரு. ஆனால் அந்த வீடியோ காலில் முதலமைச்சர் முகம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை இருந்திருக்கலாம், இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன், குறுக்க மறுக்க பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, இதை முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிடலாம். யோ அமைதியாரியா அப்படிங்கிறாரு. ஏற்கனவே இப்படிதான் ஓசி பஸ்ன்னு பேசினாரு. இப்போ பாதிக்கப்பட்ட குறவர் மக்களை பார்த்து யோ கம்முன்னு இரியா அப்படிங்கிறாரு. ஏற்கனவே ஒரு அம்மாவை வந்து மேடையில் உட்கார வச்சுட்டு நீ தாழ்த்தப்பட்டவர் தானமா, நீ எஸ்சி தானமா அப்படின்னு கேட்டாரு. இவரெல்லாம் அமைச்சர் சமூக நீதி பேசுவாங்க, உட்காந்துக்கிட்டு திமுக சமூக நீதி பேசும். நாங்கள் சமூக நீதி, சாதியை வந்து கொன்று புதைச்சிட்டு சாதியை எண்ணமே இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக திராவிட மாடல் 100 வருஷமா முட்டி போட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் சொந்த கட்சி மேடையிலே உட்கார வச்சு சாதி சொல்லி பேசுவாங்க. அங்கே முதலமைச்சர் சொல்லும் பொழுதும் ஐயா பொன்முடியா தான் சொல்றாரு, குறவர் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து உங்கள்கிட்ட பேசணுங்கிறாங்க. வீடற்றவர்கள், வீடு இல்லாதவங்க, இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் குறவர் சமுதாயம்னு ஏன் சொல்லணும்? இப்போ நாம சொல்லும்போது அதுதான் சொல்றோம்.
அவங்களை அடையாளப்படுத்துறதுக்காக. அது ஐயா பொன்முடி சொன்ன வார்த்தையை நம்ம அப்படியே சொல்றோம். அதனால அந்த வார்த்தைக்கு முழுக்க முழுக்க ஐயா பொன்முடி தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா அவர் விளம்பரப்படுத்தினதுல இருந்து தான் அந்த காட்சிகள் வருது. அதுல இருக்கிற வாய்ஸ் வச்சு தான் நம்ம சொல்றோம். அப்படி இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லோருமே விளம்பரத்துக்காக வேலை செய்றாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்க முடியும். சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, ஒரு புயல் பாதிப்பு உண்டாக்க போகுது. இந்த புயலினுடைய வேகம் இப்படி இருக்கும், மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகருது, 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகருது அப்படின்னு வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் பத்திரிகை செய்திகளில், ஊடகங்களில் எல்லாத்துலேயும் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து உடனடியாக லைவ் அப்டேட் அதெல்லாம் பார்த்தேன், மிரண்டுட்டேன். உண்மையிலுமே கோபி சுதாகர்லாம் சும்மா நக்கல் பண்ணுறதுக்கு, கிண்டல் பண்ணுறதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, டிஆர்பிக்காக கொட்டுகின்ற மழை கொடை பிச்சுக்கிட்டு போகுது. அங்கே நின்று பத்திரிகையாளர் ஒருத்தர் கொடையை பிடிச்சிக்கிட்டு, அந்த கொடையை அப்படி சைடில் வச்சுக்கிட்டு ஒரு மைக்கை பிடிச்சிட்டு அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படி பேச முடியாமல் இப்படி கையை எப்படி மறைக்கிறது, போகிறது வர்றது. ஏன் ஒரு ஓரத்தில் நின்று பேசலாம்ல? வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இந்த பாருங்க இவ்வளோ வேகமாக இருக்குது, இவ்வளோ கோர காற்று வீசுது அப்படின்னு அப்படி போட்டுக்கலாம். ஆனால் அப்படி லைவ் அப்டேட் கொடுக்குறாங்களாம். அப்படி லைவாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்திரிகையாளர்கள். அது இன்னும் 2 நாள் போச்சுன்னா அந்த செய்தியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த பாதிப்புகள் எதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க. மக்களும் அதை மறந்துட்டு போயிடுவாங்க. முதல்ல இந்த ஆட்சியாளர்களை மாற்றணும். இவங்க என்றைக்குமே இந்த வடிகால் வசதியை சரி செய்ய மாட்டாங்க. ஏரி குளங்களை தூர்வாரி, நீர் வழித்தடங்களை தூர்வாரி இவங்க சரியாக வச்சிருந்தாங்கன்னா இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அதெல்லாம் சரியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த மாவட்டத்தில் மழை பெஞ்சாலும், எந்த மாவட்டத்தில் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சாலும் அந்த மழையை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நீர் வழித்தடங்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சு கட்டடம் கட்டுறது, ஏரி குளங்களை மீது வீடுகளை கட்டுறது, அதுக்கு மேலே நீதிமன்றங்கள் கட்டுறது. அதை நம்ம சொல்ல நீதிமன்றமே ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. விழுப்புரம் நீதிமன்றமே ஏரி மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விழுப்புரம் நீதிமன்றமே ஒத்துக்கொள்ளுது. அதே போல் மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை, அதுவும் ஏரி மேலே தான் இருக்குது. அப்போ இந்த இடங்களை, ஏரி தண்ணி நிற்கக்கூடிய இடங்கள்லாம் பிளாட் போட்டு அங்கெல்லாம் வீடு கட்டி அங்கெல்லாம் கட்டடங்கள், அரசினுடைய கட்டடங்களை நிறுவி நீங்கள் இதெல்லாம் பண்ணால் எப்படி தண்ணி நிற்காமல் இருக்கும்? இதில் அடுத்து பரந்தூரில் விமான நிலையமா, அதை சுற்றி கிட்டத்தட்ட 13-14 ஏரி இருக்குது. அந்த 14 ஏரி நீங்கள் விமான நிலையம் கட்டுவீங்க, விமான நிலையத்தில் இதை இறங்குறதுக்கு எல்லா வேலையும் செய்வீங்க. திடீர்னு இந்த மாதிரி ஒரு புயல் வந்துச்சுன்னா விமான நிலையமே உள்ள தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் போட்டு வச்சு தான் எல்லாத்தையும் மீட்கணும். அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு திமுக கிட்ட, இந்த அரசாங்கத்திட்ட எவ்வளோ கோரிக்கை வச்சாலும் அந்த மக்கள் கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் மதிக்கிறது இல்லை. இவங்களுக்கு தேவை என்ன? எதுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அதானி அந்த வாய் பேசினாங்களா? அதானி எதுக்காக வந்தார், கௌதம் அதானி, எதுவும் அதை பற்றி பேசுறதே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக மணி மைண்டட். திமுகங்கிற கட்சி, திமுகங்கிற அரசு, இந்த திமுக நடத்துகிற அரசு மணி மைண்டட்ல வேலை செஞ்சது, மக்கள் மைண்டுக்கு வேலை செய்யலை அப்படின்னா கட்டாயம் இந்த அதிகாரம் கீழே விழும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறுபடியும் கூப்பிட உட்காருவார். உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து ஒத்துதான் முடியுமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த திமுகவுடைய ஆட்சி இத்தோடு முடிஞ்சு.